நம்ம Ecareerpluzல தர பலவிதமான சுயதொழில் பயிற்சிகளில் ஒன்று தான் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் சர்வீஸ். இந்த லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் சர்வீஸில் அடிப்படையாக எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸில் இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணக்கூடிய சிப் லெவல் சர்வீஸை 100% ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு எளிய முறையில் புரியும் வகையில் சொல்லித்தரோம். இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எந்த விதமான வயது வரம்போ அல்லது கல்வி தகுதியோ உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்க அடிப்படையாக தமிழ் தெரிந்தாலே போதுமானது. இதில் ஃபால்ட் ஆகக்கூடிய பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது ஃபெயிலியர் ஆனால் எப்படி நாம் அதை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு சிப் லெவலில் சர்க்கியூட் ட்ரேசிங்கில் இருந்து ஐசி ரீபாலிங் வரைக்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணக்கூடியதான டாப் மோஸ்ட் சர்வீஸை இங்கே நாம் ஈஸியாகவே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் தொழில் தொடங்க லோன் மற்றும் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ISO 21001 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தராங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் IAO இன்டர்நேஷ்னல் அக்ரிடியேஷன் இருக்கிறதுனால வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கும் இந்த சர்டிஃபிகேட்டை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பேசிக் மாஸ்டெக் மல்டிமீட்டர். ஸோ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் பேசிக்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா AC அண்ட் DC செக் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மோட் இதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு அட்வான்ஸாக வந்தது தான் இந்த மல்டிமீட்டர். இதில் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் செக் பண்ணிக்கலாம், ஸோ டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் அதுவும் இல்லாமல் டியூட்டி சைக்கிள்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெட் அண்ட் பிளாக் ப்ரோபை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா சேஞ்ச் பண்ணிப்போம். செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம செட்டிங்கை வேரி பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்ததாக இதுக்கும் அட்வான்ஸ்டாக வந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர். ஸோ இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வேவ் ஃபார்ம்ஸ், அதாவது வந்து சைன் வேவ் ஃப்ரீக்குவன்சியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆசிலோஸ்கோப் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மல்டிமீட்டர் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறனால அதுக்கேற்ற செட்டிங்கில் நம்ம வந்து ரொட்டேட்டரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா SMD ரீவொர்க் ஸ்டேஷன். ஸோ இந்த SMD ரீவொர்க் ஸ்டேஷன் ஆன் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏர் அண்ட் ஹீட்டர்னு சொல்லிட்டு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் நாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த SMD ரீவொர்க் ஸ்டேஷன் வழியாக வரக்கூடிய ஏர் எவ்வளோ வரணும், அதில் இருக்கக்கூடிய ஹீட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏர் அண்ட் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இந்த டியூப் வழியாக தான் நம்மளுக்கு ஹீட்டான ஒரு ஏர் ஃப்ளோ அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஏர் ஃப்ளோ இந்த நாசில் வழியாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஹீட் கன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ப்ளோயர். ஸோ இந்த ப்ளோயரில் இருக்கக்கூடிய இந்த ஹீட் கன்னை யூஸ் பண்ணி தான் SMD காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த SMD காம்பனன்ட்ஸில் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லேருந்து பெரிய சைஸ் காம்பனன்ட்ஸ், அதாவது IC லெவலில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த நாசில் வந்து நாம் என்ன பண்ணிப்போம்னா ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ சின்ன காம்பனன்ட்ஸில் இருந்து கொஞ்சம் சைஸ் அக்கார்டிங் டு த சைஸ் நாம் என்ன பண்ணிப்போம், நாசில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கேற்றான காம்பனன்ட்ஸை நாம் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு SMD ஸ்டேஷன் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ரிங் ஸ்டேஷன். இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணதுக்கு அடுத்து சைடில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சால்ட்ரிங் அயானில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம சால்ட்ரிங் அயானில் இவ்வளோ தான் டெம்பரேச்சராக இருக்கணும், அந்த அக்யூரேசியை நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம செட் பண்ணுறதான டெம்பரேச்சர் தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ இருக்காது. பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால நாம் காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடியதான சால்ட்ரிங் பிட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ளாட் டிப் தேவைன்னா ஃப்ளாட் டிப் யூஸ் பண்ணிக்கலாம், பாயிண்ட் டிப் தேவை அப்படின்னா பாயிண்ட் டிப்பையும் நாம் என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்குறது என்ன அப்படின்னா IRDA மிஷின். ஸோ இன்ஃப்ராரெட் மூலியமாக ஹீட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லேப்டாப் போர்டை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மிஷினில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரூஸ் போடக்கூடியதான அந்த ஹோலில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லேப்டாப்பை லாக் பண்ணுறதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியதான் இந்த ஹீட்
ஏர் ஃப்ளோ வரக்கூடியதான அந்த நாசலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் மூவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் ஏர் ஃப்ளோ, இந்த நாசல் வரக்கூடியதானே ஹீட் ஏர் ஃப்ளோ யூஸ் பண்ணி பிஜிஏ ஐசியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்சஸில் லேப்டாப் சர்வீஸ், சரிங்களா? ஸோ இந்த லேப்டாப் சர்வீஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்க சர்வீசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் லேப்டாப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதில் ஃபெயிலியரான பார்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது முழுமையான சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன், இப்போ போர்டு லெவல் ஒரு லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஃபெயிலியர் அப்படின்னா போர்டு ஃபெயிலியர் சொல்லிட்டு போர்டையே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம Ecareerpluz இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு லேப்டாப் சர்வீஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது, இதில் ஃபால்ட் இருந்ததுன்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த போர்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பேட்டரி கனெக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கனெக்டர். ஸோ நம்ம சார்ஜர்லாம் மாற்றோம் இல்லைங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கனெக்ட் ஆகும். இந்த பேட்டரியை நீங்கள் மாட்டின உடனே இல்லை சார்ஜரை மாட்டின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பவர் ஆன் பட்டனில் பவர் சுவிட்சில் வந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த போர்டில் இங்கே இருக்கக்கூடியதான கனெக்டர், ஓகேங்களா? இந்த கனெக்டரில் தான் நம்ம கீபோர்டை வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கனெக்ட் பண்ணியிருப்போம். பவர் சுவிட்ச் தனியாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கனெக்டர் இருக்கும். இப்போ இருக்க லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கனெக்டரில் மாட்டிருக்கான கீபோர்டுலேயே பவர் சுவிட்ச் எல்லாமே வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சோட கனெக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஐசி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேபிசி ஐசி, கீபோர்ட் கண்ட்ரோலர் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பயாஸ் ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஐசி ஃபங்க்ஷன் ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா லேப்டாப்பே பூட் ஆகும். ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் கண்ட்ரோலர் அண்டு பயாஸ் ஐசி. ஸோ இப்போ நாம் இந்த சார்ஜர் கனெக்டர் இந்த ரெண்டு கனெக்ஷனில் இருந்து அந்த கேபிசி அந்த கீபோர்ட் கண்ட்ரோலர் ஐசிக்கு எப்படி சப்ளை போகுது அப்படிங்கிறத நாம் ட்ராக்கிங் லெவலில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ்லையுமே நீங்கள் ட்ராக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூட்டி மோடு அப்படின்னு ஒரு மோடை வந்து செட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கண்டினியூட்டி மோடு என்ன அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இன்னொரு கனெக்ஷனுக்கு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் கண்டினியூட்டி மோட். ஸோ இதை செக் பண்ணுறப்போ பீப் சவுண்ட் அப்படிங்கிறது வரும். இதை வச்சு தான் நாம் ட்ராக்கிங் அப்படிங்கிறதே நாம் பார்க்க போகிறோம். இந்த பேட்ரி கனெக்டர்லேருந்து எனக்கு சப்ளை எதுக்கு வரும் அப்படின்னா இங்கே ஒரு மாஸ்பெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாஸ்பெட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா PQ30 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாஸ்பெட்டுக்கு தான் வோல்டேஜ் அப்படிங்கிறது வரும். இந்த சார்ஜர் கனெக்டரில் பார்த்திங்கன்னா எது கிரவுண்டுன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு போர்டில் இருக்கக்கூடியதான கிரவுண்டு, ஓகேங்களா? இந்த கிரவுண்டு கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ அடுத்து பவர் சப்ளையோட கனெக்ஷன். ஸோ அதோட கனெக்ஷன் டேரெக்டாக எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதான காம்போனண்ட்டுக்கு வருது, ஓகேங்களா? ஸோ இதோட அனதர் எண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே PQ30 சொல்லக்கூடியதான மாஸ்பெட்டுக்கு கனெக்ஷன் வருது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் பேட்டரியோட கனெக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரியோட கனெக்ஷனும் நமக்கு இந்த PQ30ங்கிற ஒரு முக்கியமான மாஸ்பெட்டில் தான் வரும். அனதர் பின், அதாவது வந்து ட்ரைன் டு சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடியதான அந்த வோல்டேஜ் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PU5 ஒரு ஐசி DC to DC ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐசிக்கு வரும், ஓகேங்களா? இங்கே ஒன்று PU6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்குது. அதாவது வந்து ஒரு பேட்டரியிலேருந்து வரக்கூடியதான ஒரு 19 வோல்ட் டிசி வோல்டேஜை 3.3 வோல்டேஜ் டிசி வோல்டேஜாகவும் 5 வோல்டேஜ் டிசி வோல்டேஜாகவும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தருது. நீங்கள் இந்த போர்டோட ஸ்கிமேட்டிக்கில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 25 அதாவது 25வது பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் வரும், ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் தான் இங்கே இருக்கிறதான கீபோர்ட் கண்ட்ரோலர் ஐசி. இப்போ நம்ம சொன்னோம்ல கீபோர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதான ஒரு ஐசின்னு. ஸோ இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு தேவையான சப்ளையை வந்து தரும், ஓகேங்களா? ஸோ அனதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்டோரேஜாக இருக்கக்கூடியதான ஒரு பயாஸ் OS இருக்கக்கூடியதான ஃப்ளாஷ் ஐசி. இந்த ஐசிக்கும் இந்த கீபோர்ட் கண்ட்ரோலர் ஐசிக்கும் வோல்டேஜ் தரது தான் பவர் ஐசி, அதாவது DC to DC ஐசி.
ஸோ மல்டிமீட்டரில் நான் ஒரு பின் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரோபை, ஸோ 25வது பின்னில் ஒரு ப்ரோபை வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஐசிக்கு வரக்கூடியதான வோல்டேஜ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதோட கனெக்ஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதான 9th பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வோல்டேஜ் வரும். ஸோ இந்த கனெக்ஷன் எனக்கு இதில் கிடைக்கிறனால தான் கீபோர்ட் கண்ட்ரோலர் ஐசிக்கும் பயாஸ் ஐசிக்கும் வரக்கூடியதான கனெக்ஷன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் சர்க்யூட்டை நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக்ஸில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்னங்கிற ஒரு பேசிக்கில் இருந்து ஆரம்பித்து இதில் இருக்கக்கூடியதான சிப் லெவல், ட்ராக் லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரியே டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CPU அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். என் பேர் மதன்குமார். நான் மதுரை செல்லூர்லேருந்து வரேன். பூமார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து மொபைல் கோர்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்ஸ்டியூட் வந்து தேடிகிட்டே இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் பார்த்ததில் வந்து Ecareerpluz வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து மொபைல் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அவங்க சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா லேப்டாப் கோர்ஸும் இப்போ அடிஷனலாக எடுத்துருக்கேன். அதாவது தியரி வந்து 20%னா ப்ராக்டிக்கல் வந்து 80% வந்து ப்ராக்டிக்கலில் வந்து கவர் பண்ணிடுறாங்க. மற்றபடி வந்து நம்ம ஐசி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஐசிஹெச், எம்சிஹெச் ஐசி வந்து எப்படி எடுக்கிறது, அதாவது ஐஆர்டி மிஷின்லேயே நம்ம போட் டேமேஜ் ஆகாமல் எடுக்கலாம். அப்படி இல்லாதனால பிளேயர் வச்சு நம்ம எப்படி டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறது அப்படின்றத சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு சொல்லித்தராங்க. இப்போ நான் வந்து வரும்போது எனக்கு லேப்டாப்னால என்னன்னே தெரியாமல் இருந்தது. அதாவது ஆப்ரேட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நான் ஒரு லேப்டாப்பில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நான் சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ வந்து சொந்தமாக கடை போட போகிறேன். கடை போட்டு ரன் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வரக்கூடியதான பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SMPS. இது நம்ம டெஸ்க்டாப்பில் வரக்கூடியதான மதர் போர்ட், மெயின் போர்ட். ஓகேங்களா, மதர் போர்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறதான ரேம். ஓகேங்களா, அடுத்து வந்து ப்ராசஸர், ஃபேன், ஹார்ட் டிஸ்க், அதுக்கு தேவையான சட்டா கேபிள். ஓகேங்களா, இந்த கேசிங்கில் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பிக்காக நிறைய கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம முக்கியமாக ப்ராசர் என்ன ப்ராசர் அப்படின்னா இன்டெலோட i5 ப்ராசர் வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரிட் அரே அப்படிங்கிற மாடலில் வந்து இந்த ப்ராசரை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ரேம், சாம்சங் கம்பெனியோட ரேமை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு 4GB ரேம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து SMPS. இந்த மாடலுக்கு பவர் சப்ளைக்கு தேவையான SMPS. ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LED இண்டிகேஷனுக்கும் ஒரு பட்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ அடுத்ததான் கூலர் ஃபேன். டெஸ்க்டாப்பில் நம்ம CPU ஹீட் ஆகிறத கூல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான கூலர் ஃபேன். ஸோ அடுத்ததாக 500GB ஹார்ட் டிஸ்கில் சீகேட்டோட ஒரு HDD ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சட்டா ஹார்ட் டிஸ்க் தான். CD டிரைவுக்கும் அடுத்து ஹார்ட் டிஸ்க்கும் தேவையான சட்டா கேபிள்ஸ். இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேசிங்கில் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போர்டை டெஸ்க்டாப் அந்த கேசிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ப்ராசஸரை நாம் வந்து என்ன பண்ணோம்னா போர்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய லாக்கை மட்டும் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடியதான அந்த சீல்டு, அந்த கவர் வந்து ப்ராசரோட அந்த சீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் ஆகிரும். ஸோ இதுக்கடுத்து நம்ம ப்ராசரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஈச் கார்னர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லா கார்னர்லையுமே இருக்காது. ஒரு கார்னரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆரோ மார்க், ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆரோ மார்க் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ மார்க் இதோட சிங்க் ஆகிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் ப்ராசஸரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, லாக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நார்மலாக நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகாது. ஸோ இதை அன்லாக் பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து லாக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை லாக் ஆனதுக்கு அடுத்து இந்த பின்னை நீங்கள் இதில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராசரை வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஹோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய CPU டெஸ்க்டாப்புமே. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூஸ் எதுவும் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி டோருக்குரிய லாக்கு மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா இந்த சைட் டோர் வந்து அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SMPS-ஐ வந்து நம்ம கேசிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கேசிங்கோட பேக் சைட் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வர ஆடியோ போர்ட்ஸ், அடுத்து VGA, இது எல்லாமே கனெக்டர்ஸ் எல்லாமே இது போர்டு வரக்கூடியதான கனெக்ஷன்ஸை குறிக்குது. ஸோ அடுத்ததான் கேசிங்கில் நம்ம SMPS நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேசிங்குள்ளேயே நம்மளுக்கு இதில் வந்து லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் எதில் அப்படின்னா SMPS-ஓட சைடில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. SMPS இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம போர்டை தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
கனெக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்தந்த போர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேபிள்ஸ் எல்லாமே பாட்டமில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக போர்டு ஃபிக்ஸ் ஆகிறப்போ அந்த ஸ்க்ரூவோட ஹோல்ஸ் வந்து இதில் தெரிகிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கனெக்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூஸை வந்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போர்டுக்கு வரக்கூடியதான ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும். இப்போது எஸ்எம்பிஎஸோட ஸ்க்ரூஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ப்ராசஸருக்கு நாம் தெர்மல் பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கூலிங் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம கூலர் ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்க ஸ்க்ரூஸை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா கூலர் ஃபேன் போர்டோட ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேமை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற கனெக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடியதான மெயின் பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பவர் ஆன் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்து திரும்ப மற்ற சப்ளைலாம் ஆன் ஆகிறதுக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் நாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்டா ஹார்ட் டிஸ்கோட பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போர்டோட 12 வோல்ட் கனெக்டர், ஹார்ட் டிஸ்கோட பவர் கனெக்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடியதான கனெக்ஷன்ஸ். அடுத்த கனெக்டர்ஸ்லாம் இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேனலில் இருந்ததான யூஎஸ்பியோட கனெக்ஷன்ஸ், யூஎஸ்பி அடுத்து ஆடியோவோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த 2 கேபிளில் வருது. ஸோ இந்த 2 கேபிள் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலுக்கு போகிறதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரோட கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பிளாக் கலரில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் சென்சாரோடது. அடுத்து டெம்பரேச்சர் சென்சார் நம்ம ஃப்ரண்ட் பேனில் ஒரு ஃபேனோட கனெக்ட் ஆகிடுன்னு சொன்னோம். அந்த ஃபேனோட கனெக்டர் பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் தான். ஸோ இந்த கனெக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ப்ராசஸ் தான் சாம்சங் 4GB ரேமை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வேறு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம சிபியூவோட கூலர் ஃபேனோட கனெக்டரும் இதில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கனெக்டர் சப்போஸ் டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கனெக்டர்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ இது என்னென்ன கனெக்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபேனோட கனெக்டராக இருந்தால் ஃபேனோட கனெக்டர், அடுத்து யூஎஸ்பியோடது ஃப்ரண்ட் பேனலோட யூஎஸ்பியோட போர்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட கனெக்டர், சட்டா ஹார்ட் டிஸ்கோட கனெக்டர், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கூலர் ஃபேன் கிட்ட இருக்கிற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸரோட கனெக்டரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்டர்ஸ் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேமோட இந்த நாபை பார்த்துட்டு இந்த கேப்பை பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாஸ்ட்டாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதோட க்ளோஸ்டிங் டோரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மானிட்டர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். தேவையான பவர் கார்டை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மானிட்டருக்கு தேவையான விஜிஏ போட்டு நம்ம விஜிஏ கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கண்ட்ரோலுக்காக மவுஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்சஸை நீங்கள் படிக்க விரும்பினாலோ அல்லது மேலும் விவரங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். Ecareerpluz Info India Private Limited. நம்பர் 18/A/1 அழகர் நகர் 4வது தெரு, கே புதூர், மதுரை. Mobile 9894657508.